எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கால கொடுமை இதெல்லாம் சொன்னா கண்ணீர் வரும் உங்களுக்கு. மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, என் உடன் பிறந்தார்களே, தூங்காதே தம்பி தூங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்து விட்டால் என்ன ஒவ்வொரு, அதாவது மேயர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த பாடல் வந்து ஒரு திரை இசை பாடல் அல்ல, அது அத்தனையும் தத்துவ முத்துக்கள். உண்மையிலேயே அவ்வளவு வரி தத்துவ வரி. எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கால கொடுமை இதெல்லாம் சொன்னா கண்ணீர் வரும் உங்களுக்கு. பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழியாக நம் தாய்மொழி இருக்குது, ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருக்குது. இதை ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக்கி தமிழை பாடமொழியாக்கிய பெருந்தகையே ஐயா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் கூட 3 மடங்கு தமிழில் எழுத வேண்டும், பிறகு பொதுமொழி ஆங்கிலத்தில் ஒரு மடங்கு எழுதி வைத்துக் கொள்ளலாம் சட்டம் கொண்டாந்தார். அவர் செயலாற்ற முடியல. கருணாநிதியும் செய்யல, ஜெயலலிதாவும் செய்யல. எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்குற நோக்கம் இருக்காது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா இருக்கிற நோக்கம் வளராது. உலகத்துல தான் பாடுவேன். அவனுக்கு நோக்கம் இருந்தது, தன் மக்களுக்கு நல்லது சொல்லணும் நோக்கம் இருந்தது, அதனால பண்ணாரு. வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்து வெம்பி விடாதே. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்து. பெரியார் தான் படிக்க வச்சாரா? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா? கொடுமை.